ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदातिकम्। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगणललितां श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। पंचाकल्पतरूपस्य कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। பகவத்கீதை உண்மையுருவில் ஸ்ரீல பிரபுபாதரோட மொழிபெயர்ப்பு பொருளரை பார்த்துட்டு வரோம். 36வது ஸ்லோகம் 4வது அத்தியாயம் உன்னத அறிவு அப்படிங்கிற அத்தியாயத்துல இருக்கோம். 35 ஸ்லோகங்கள் கவர் பண்ணிட்டோம். அபிச்சேத் அசி பாபேப்யஹ சர்வேப்ய பாபக்ருத்தமஹ சர்வம் ஞான ப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா? ஏனெனில் அறியாமை கடலில் நடக்கும் வாழ்வு போராட்டத்திலிருந்து இந்த ஒருவனை உடனடியாக நீக்கிவிடுகிறது. இந்த ஜடமுடன் சில சமயம் அறியாமை கடலுக்கும் சில சமயம் காட்டுத்தீருக்கும் உயிர்ப்பிக்கப்படுகின்றன. எவ்வளவுதான் நன்றாக நீச்சல் அறிந்தாலும் கடலில் அவனது போராட்டம் கடினமானதாகும். தத்தளிக்கும் மனிதனை கடலிலிருந்து காக்க யாரேனும் முன்வந்தால் அவனை மிகச்சிறந்த காப்பாளன். பரமபுருஷ பகவானிடமிருந்து புறப்படும் தத்துவமான ஞானமே புத்திக்கான வழி. கிருஷ்ண உணர்வு எனும் படகு மிக எளியவும் மிக சிறந்ததும் ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாவிகளில் எல்லாம் பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் உன்னதமான ஞானம் எனும் படகில் நீ நிலை பெற்று விட்டால் உன்னால் துன்பக்கடலை கடந்துவிட முடியும். ஸோ இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு இல்லையா? ஸோ என்ன ஒரு ஓமை யூஸ் பண்றாரு அப்படின்னா அனாலஜி. இந்த மெட்டீரியல் வேர்ல்டு சம்சாரத்தை, அந்த பௌதீக உலகத்தை ஒரு அந்த கடல் முழுக்க துன்பமா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு துன்பக்கடல். அந்த துன்பக்கடலை கடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவுதான் நீச்சல் தெரிஞ்சாலுமே, பிரபுபாதர் பொருளுரையில கொடுத்திருக்காரு இல்லையா, எவ்வளவுதான் நீச்சல் தெரிஞ்சாலுமே ஒரு அளவுக்கு தான் அதை சமாளிக்க முடியும். ஒரு பெருங்கடலை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அது சாமானியமா எல்லாத்தினாலையும் முடியாது. பொதுவா மக்களால முடியாது அது இல்லையா? அதுக்கு நிறைய அதுக்கு பயிற்சி செஞ்சிருந்தாலுமே அது ஒரு இயல்பான ஒரு விஷயம் கிடையாது.
அப்ப ஒரு படகு இருக்கு அப்படின்னா அது எளிமையா நம்ம கிராஸ் பண்ண முடியும் இல்லையா? சோ அந்த படகுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஆன்மீக ஞானம், உன்னத அறிவு தான் அந்த படகு. அதுல வந்து படகுல ஓட்டுறாரு இல்லையா, அவர் யாரு தெரியுங்களா? நம்மளோட ஆச்சாரியர், குரு. சோ அவரை நம்ம காலை புடிச்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போயிடலாம். சோ இந்த பௌதீக உலகம்ங்கிறது இந்த துன்பப் பெருங்கடல்னு சொல்றோம் இல்லையா, அந்த துன்பப் பெருங்கடலை கடந்து அடுத்த கரைங்கிறது பகவானோட திருநாடு அப்படின்னா அதை கடந்து போகணும்னா கண்டிப்பா நமக்கு படகு வேணும். அதாவது ஆன்மீக ஞானம் வேணும், திவ்ய ஞானம் வேணும், இறை ஞானம் வேணும். அதுக்கு நம்மளுக்கு குருவோட கருணை வேணும் இல்லையா? குருவோட அந்த ஆச்சாரியர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாலே ஒழிய நம்மளால எதுவுமே கத்துக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு பாட்டு கத்துக்க போறோம், நான் பாடணும், நல்லா பாடணும் அப்படின்னா அந்த பாட்டு டீச்சர் கிட்ட போய் நான் பாடத்தை ப்ராப்பரா கத்துக்கணும் இல்லையா? அவங்களும் ஏனோ தானோன்னு சும்மா ஸ்ட்ரீட்ல பாடுறவங்களாவும் இருக்கக்கூடாது. அவங்களும் முறைப்படி ஒரு குரு பரம்பரை மூலியமா வந்த ஒரு குரு சீட பரம்பரை மூலியமா வந்த ஒரு குரு கிட்ட கத்திருந்தாதான் அவங்கனாலையும் எனக்கு அவங்களும் எனக்கு வந்து நல்லா சரிவர பாடத்தை கத்துக் கொடுக்க முடியும். எப்படி பாடுறதுங்கிறது ஏபிசிடில இருந்து கத்துக் கொடுக்கணும்னா அந்த மாதிரிதான் நம்ம கத்துக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு போய் கத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு நிரந்தரமா மனசுல நிக்காது இல்லையா? சோ நம்ம எவ்வளவு பெரிய பாபேபியக எவ்வளவு பெரிய பாவம் பண்றவங்களாவே இருந்தாலுமே கிருத்தமக, அதாவது தமக, இந்த இடத்துல தமகங்கிறது என்னன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல வந்து பாபகிருத்தமக அப்படிங்கும்போது ரொம்ப மோஸ்ட் சின்ஃபுல் பர்சன், கிரேட்டஸ்ட் சின்னர் இல்லையா? பெரும் பாவி, சாதாரண பாவி இல்ல, பெரும் பாவி. அதாவது எப்படி சொல்லுவோம், குட் பெட்டர் பெஸ்ட்ன்னு சொல்லுவோமா, அது மாதிரி இந்த இதுல தமக அப்படின்னு சொல்லி தர தமக. இப்ப ஒரு வார்த்தை இருக்குன்னா கிருத் கிருத் கிருத்தர கிருத்தர கிருத்தமக. ஸோ அந்த மாதிரி குட் பெட்டர் பெஸ்ட் அந்த கிராமர் இது அந்த மாதிரி வர்றது. ஸோ இங்க பாவ கிருத்தமகங்கிறது வந்து ரொம்ப பெரும் பாவி, கிரேட்டஸ்ட் சின்னர். அவன் கிரேட்டஸ்ட் சின்னராகவே இருக்கட்டும், அப்படியே இருந்தாலுமே அவன் வந்து அந்த படகுல மட்டும் ஏறிட்டான்னா, அந்த ஆன்மீக படகுல ஆன்மீக ஞானத்தை கொண்டு அந்த படகுல ஏறிட்டானா கண்டிப்பா துன்பக்கடல், இந்த பெருங்கடல்ல இருந்து அவனால மீண்டு வர முடியும், அந்த கடலை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. சரி, 37வது ஸ்லோகத்துக்கு போவோம். யதைதாம்சி சமித்தோக்னிர். எனக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் சவுண்ட் வருதுங்க மாதாஜி, மியூட்ல போட்டுக்கிறீங்களா? இல்லைன்னா குவைட் பிளேஸ்ல முடிஞ்சா வந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யதைதாம்சி சமித்தோக்னிர் பஷ்மசாத் குருதேர்ஜுன பஷ்மசாத் குருதே அர்ஜுன. ஞானாக்னிஹ சர்வகர்மாணி ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. படிக்கிறீங்களா யாராவது? ஜெயலட்சுமி, ஜெயலட்சுமி மாதிரி படிங்க. ஆத்மா பரமாத்மா மற்றும்
உறவு இவற்றை பற்றிய மர்மமான அடைவடைகிற நேரத்தில் ஒப்பிடப்படுகிறது. இந்த நெருப்பு தீய செயல்களின் விளைவுகளை மட்டும் இறந்ததால் நற்செயல்களின் விளைவுகளையும் கூட சார்ந்தாக்கப்படுகிறது. உருவாக்கிக் கொண்டிருக்கும் விளைவுகள், தவிர்க்க கொண்டிருக்கும் விளைவுகள், தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விளைவுகள், எதிர்பார்க்கப்படும் விளைவுகள், இந்த விளைவுகளுக்கு பல நிலைகள் உள்ளன. ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம் விளைவுகள் அனைத்தும் இணைத்து சாம்பலாக்கிவிடுகின்றன. அவர்கள் பூர்வீக கிடக்கும் போது தோன்றும் தோன்றாத விளைவுகள் என எல்லாமே இணைக்கப்படுகின்றன. செயல்களின் பாவப்பூரியங்கள் இரண்டையும் ஒருவன் வெற்றி கொள்கின்றான் என்று வேதம் 4:22 கூறுகின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சோ இதனோட பொருளுரை, கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதை போல அர்ஜுனா, ஞான நெருப்பானது ஜடத் செயல்களின் விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றது. சோ இப்போ பாவ செயல்கள்ல இப்ப ரியாக்ஷன்ஸ் எப்படின்னா, ஒரு கர்மம்னா ஒரு செயல் இருக்கு இல்லையா, ஒரு செயல்னு செய்யும் போது அதுக்கு உண்டான விளைவுகள்னு இருக்கும். அதுல பாவ செயல்கள் புண்ணிய செயல்கள்னு 2 வகையா பிரிக்கலாம். பாவ செயல்கள்ங்கும் போது அதுக்கு உண்டான வினைகளை அந்த வினைகளுக்கு நம்ம விளைவுகளை சந்திக்கணும். அதே மாதிரிதான் புண்ணியத்துக்கும் அதுக்கு கிடைக்கிற கர்ம பலத்தை நம்ம அனுபவிப்போம். இது ஒரு இயற்கையின் நியதி இல்லையா. சோ ஒரு நிமிஷம் எல்லாரும் மியூட்லயே வச்சுக்கோங்க மாதாஜி. சோ தட் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எப்பவுமே மியூட்ல வச்சுக்கோங்க, தேவைப்பட்டா மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. இல்ல கூட்டம், பீஜம், பிராரப்த கர்மா, அப்ராரப்த கர்மான்னு சொல்லிட்டு 4 வகையா பிரிக்கலாம். இல்ல கூட்டம்னா என்னன்னா, நம்மளுக்கு அந்த வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு டீப்பா ஒரு இம்ப்ரெஷன்ஸ் இருக்கிறது. இப்ப பழைய பூர்வ ஜென்மங்கள்ல நம்ம ஏதோ பழக்கம் வச்சிருப்போம். ஒருத்தர் புகைப்பிடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் அவருக்கு ரொம்ப ஆழமா இருந்திருக்கு. அப்ப இந்த பிறவியில அவர் புகைப்பிடிக்கல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அந்த ஆழமான அந்த இம்ப்ரெஷன் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சம்பவம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா திருப்பியும் அவரு சீக்கிரமா அந்த கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிடுவாரு. அது புகைப்பிடிக்கிறதுங்கிறதே கெட்ட பழக்கம்னு சொல்ல வரல. இப்ப அவர் ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த பிறவியில ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய ஆளா இருக்கலாம் அவரு. அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்காதனால இது வரைக்கும் அவர் நல்லவராவே இருந்துட்டு வரலாம். ஆனா அந்த வாய்ப்புன்னு ஒண்ணு கிடைக்கும் போது அவரு சீக்கிரம், இப்ப ஒரு நண்பர்களே சொல்றாங்க, வாடா இதுல என்ன இருக்கு, ஒரு தடவை டேஸ்ட் பாரு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு தடவை தானே நம்ம போயிட்டு வரலாம், இங்க தவறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு இம்பிட்டஸ் கிடைக்குது அவங்களுக்கு, தவறான ஒரு சங்கத்தினால இப்படி கிடைக்குது வாய்ப்பு அப்படின்னா சீக்கிரமா அதை செயல்ல கொண்டு வந்துருவாங்க. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கூட்டம் அந்த கூட்டம் சீக்கிரமாவே திருப்பியும் வெளியில வர ஆரம்பிச்சிடும். அந்த கெட்ட பழக்கம் வெளியில வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு பீஜம்னா விதை. என்ன விதை அப்படின்னா, அந்த பாவ செயலுக்கு உண்டான விதை உள்ள கிடைக்கும் போது அதே மாதிரிதான். அப்ப அது எப்படி சொல்றதுன்னா, இப்ப அவங்களுக்கு ஒரு இப்ப அஜாமிலே நம்ம எடுத்துக்குவோம். அஜாமிலுக்கு அந்த அந்த விலை மாதுவை பார்த்த உடனேயும் நல்லா பிராமணனா இருந்து பிராமணிக்கல் டியூட்டிஸ் என்னவோ அதை தான் பண்ணிட்டு இருந்தான் அஜாமில். ஆனா அந்த ஒரு ஆசைன்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா, அந்த பாவம் செய்யணுங்கிற ஆசை வருது. அப்ப உடனே அந்த வேலையில ஈடுபடுறான். அதுக்கப்புறம் அவன் பாவியா மாறுறான் இல்லையா. அப்ப அந்த கூட்டம் பீஜமா வருது இல்லையா. அந்த டீப் இம்ப்ரெஷன் போன பிறவிகள்ல இருந்த அந்த வாசனை அது அப்படியே பீஜமா மாறும்போது அந்த ஆசை வருது இவனுக்கு, சரி பாவத்தை தான் செய்யலாமேங்கிற போது அது விதை ஆரம்பிக்குது, ஆரம்ப நிலை. அப்ப பிராரப்த அப்படின்னு ஆகும்போது என்னன்னா அது செயல்ல
ஈடுபடுறான், அந்த செயலா மாறுது அது இல்லையா? அது வந்து ஒரு ஒரு இம்ப்ரெஷனா இருந்தது, ஒரு ஆசையா வந்து அதுக்கப்புறம் ஒரு செயலா வந்து அவன் வந்து அதை அனுபவிக்கிறான் இல்லையா? இப்போ அது வந்து பிராரப்தம். இப்போ பிராரப்தங்கிறது வந்து அந்த அனுபவிச்சதுக்கு உண்டான ரியாக்ஷன். ஓகேங்களா? அந்த கூட்டம் பீஜம், அந்த டிசையர் வருது, அவன் பாவம் செய்யறான்னு அந்த செஞ்சுட்டான். இப்ப செஞ்சதுக்கு அப்புறம் அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான ரியாக்ஷன் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? அந்த ரியாக்ஷன் இப்ப அவன் அனுபவிக்கிறான்னா அதான் பிராரப்தா. அப்ராரப்தானா இன்னும் அந்த பண்ண பாவத்துக்கு, பாவம்னு இல்ல, ஒரு செயலுக்குன்னே வச்சுக்குவோம், அதுக்கு வந்து இன்னும் அவன் அந்த விளைவுகளை இன்னும் அனுபவிக்கல, அபராரப்த அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? பிரபுபாதர் இங்க என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, நற்செயல்களின் விளைவுகளையும் கூட சாம்பலாக்கி விடுகிறது. பாத்தீங்களா? நெருப்பு வந்து நம்ம நினைப்போம், எனக்கு வந்து பக்தி செஞ்சுட்டா பாவம் எல்லாம் போகணும், பாவம், நம்மளுக்கு வந்து பாவமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம். புரியுதா? நமக்கு வந்து பாவம் இருந்ததுன்னா அதனோட மோசமான விளைவுகள் இருக்கும், அதை நம்ம அனுபவிச்சு ஆகணும். அது ஒண்ணும் நம்ம ரொம்ப பிளீசிங்கா இருக்காது, கண்டிப்பா அது துன்பகரமா தான் இருக்கும். அது வேண்டான்னு நினைக்கிறது ஒரு இயல்புதான். ஆனா புண்ணியமும் வேண்டியது இல்ல. ஏன்னா புண்ணியம் கணக்கு மிச்சம் இருக்கு, புண்ணிய மூட்டைகள் மிச்சம் இருக்குன்னா நம்ம திருப்பியும் அதுக்கு உண்டான பிறவியை எடுத்தாதான் நம்மளால அனுபவிக்க முடியும். புரியுதுங்களா? நம்ம ஒன் செகண்ட். புண்ணிய பலங்களை வந்து அந்த கர்ம பலத்தை வந்து அனுபவிக்கணும்னா நமக்கு உடல் வேணும். உடல் வேணும்னா ஜென்மம் வரணும். ஜென்ம மிருத்யு ஜர வியாதி, திருப்பியும் அந்த சைக்கிள்குள்ள போய் தான் ஆகணும். அப்ப என்ன ஆகும்னா அவங்க புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காகவே வந்தவங்களா இருக்கட்டும், ஆனா அந்த பௌதிக அந்த டச், அந்த கண்டாமினேஷன் ஆச்சுனாலே, மெட்டீரியல் பாடி நம்மளுக்கு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து கண்டிஷன் இந்த கட்டுண்ட ஆத்மாவா மாறிடுறோம் இல்லையா? அப்ப அந்த உடலுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யறதையே நம்ம நோக்கி பயணம் பண்ணுவோம். இப்ப புலன்களை புலனின்பத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி புத்தி, மனம், அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், கூட்டி களவாணிகள் மாதிரி. இப்ப அதுக்கு உண்டான ஆன்மீக ஞானம் வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கும். வந்தது என்னமோ கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஆனா இப்ப செய்யறது என்ன அப்படின்னா, ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. ஏன் அவங்க பணக்காரங்களா இருக்காங்க? ஸ்ருதி, ஸ்திரீ, அது என்ன, ஸ்ரீ, ஐஸ்வர்யம், ஜென்மா. ஸ்ருதினா நல்ல படிப்பு, ஹை எஜுகேஷன். ஸ்ரீனா நல்ல பியூட்டி. ஜென்மானா ஹை பர்த், நல்ல பெரிய இடத்துல பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, ஸ்ருதி, ஸ்ரீ, ஜென்ம, ஐஸ்வர்யம், ஆப்புலண்டாவும் இருக்காங்க. பர்த்தும் ஹை பர்த், வெல்த்தியாவும் இருக்காங்க, ஐஸ்வர்யத்தோட இருக்காங்க. இப்படி இந்த 4 விஷயங்கள் ஒருத்தங்க கிட்ட இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க தவறு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இல்லையா? ஏன்னா ப்ரைடு வந்துடும், கர்வம் வர ஆரம்பிச்சிடும். என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கர்வம் ஆகும்போது, ஏன்னா 4 பேர் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அந்த அது வந்து கர்வமா மாறிடும். அந்த பணிவுங்கிறது இல்ல அப்படின்னா அது கர்வமா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? பௌதீக லோகத்துல நம்ம அந்த சத்த குணம், ரஜகுணம், தமகுணம்லயே சுத்தி சுத்தி வர்றதுனால இந்த ரஜகுணம் தமகுணம்ங்கிறது எப்பவுமே ப்ராமினென்ட்டா இருக்கும். சத்தகுணத்துல நிலையா சத்தகுணத்துக்கு வரதும் அந்த குணத்துல வந்து நிலையா நிக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம முயற்சி வந்து எஃபர்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். கான்சியஸா உணர்வோட நம்ம போட்டுக்கிட்டே இருந்தாதான் கீழ் குணங்கள்ல இறங்க மாட்டோம். இல்லைன்னா சத்தகுணத்துல இருந்து பட்டுன்னு ரஜகுணம் அப்புறம் தமகுணம்னு ஆயிரும். சோ பிரபுபாதர் இங்க சொல்லியிருக்கிறது, உருவாகி கொண்டிருக்கும் விளைவுகள், பழுத்து கொண்டிருக்கும் விளைவுகள், தற்போது அனுபவித்து கொண்டிருக்கும் விளைவுகள், எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என விளைவுகளில் பல நிலைகள் உள்ளன இல்லையா? சோ நம்ம இப்ப ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த செயலுக்கு ஒரு பாவ செயலை ஒருத்தர் செய்யறாங்க அப்படின்னா அப்ப அதுக்கு ஒரு விளைவுன்னு ஒண்ணு வரும் இல்லையா? இப்ப நம்ம துரியோதனனோட அப்பா திருதராஷ்டிரனோட கதையே கேட்டிருக்கோம். என்னன்னா அவன் வந்து 50 ஜென்மங்கள் கழிச்சுதான் அவன் வந்து திருதராஷ்டிரனா வந்து பிறக்கிறான். ஏன் அந்த 50 ஜென்மம் அப்படின்னா, அந்த 50 ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு பறவைய கொன்னு, அந்த பறவையோட குஞ்சுகளை கொன்னு, அந்த பறவைய குருடாக்கி, தந்தை பறவைய குருடாக்கி குஞ்சு பறவைகளை கொன்னதுனால அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு விளைவுகள் வரணும் அப்படிங்கறக்காக அவனுக்கு மனிதனா பிறக்கணும். அப்ப அவன் மனிதனா பிறந்து புண்ணியத்தை சேர்க்கணும். எதுக்கு புண்ணியத்தை சேர்க்கணும்னா
100 மகன்கள் பிறக்கிறதுக்கு. ஒரு மகன் பிறக்கிறதுக்கே பல புண்ணியங்கள் சேர்த்தணும். அப்ப 100 மகன்கள் பிறக்கணும்னா ஒரு பிறவியில அவன் அவ்வளவு புண்ணியத்தை சேர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் 50 பிறவிகள் வந்து பிறந்து 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 அவன் வந்து புண்ணியத்தை சேர்த்துறானாம். அப்ப 50 பிறவிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருதராஷ்டிரனா வந்து பிறக்கிறான். அப்ப 100 குழந்தைகளுக்கு தந்தையாகிறான். ஆனா அந்த தந்தை புறாவை வந்து ஏதோ ஒரு பறவை, புறாவோ இல்ல வேற ஏதோ பறவையோ, அந்த பறவைய வந்து குருடாக்குனதுனால அவன் பிறவியிலேயே குருடனா வர்றான் அப்படிங்கிற ஒரு கர்ம வினைவுக்கு உதாரணமா அந்த கதைகளை நம்ம கேட்டிருக்கோம். அப்ப 50 ஜென்மங்கள் காத்திருந்தானே இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம 84 லட்சக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்துதான் மனித ரூபத்துக்கே வர்றோம். ஏன்னா 84 லட்சக்கணக்கான ஸ்பீஷீஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு. ஆமாங்க. அது பத்தி நம்ம வரலாறுல கேள்விப்பட்டதில்ல மாதாஜி. அவ பத்தினித்துவத்தை காமிச்சுக்கிறதுக்காக அவ அந்த மாதிரி பண்றா. தன்னோட கணவனுக்கு கீழே சுப்பீரியரா அப்படின்னு, கணவனுக்கு கண்ணு இல்லைன்னா தனக்கு கண்ணு இருக்க கூடாது, அதாவது பார்வையை நான் மறைச்சுக்கிற அந்த கர்மாவோட கதை நமக்கு தெரியாது. திருதராஷ்டிரனது சொல்லப்பட்டது எல்லாமே கர்மா பிரகாரம் தான் வரும். இருந்தும் அனுபவிக்க முடியாம இருந்தான்னா கண்டிப்பா அது கர்ம பிரகாரம் தான் வரும். அது என்ன கர்ம பிரகாரம், அது என்ன கதைங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் சொல்ல வந்தேன். சோ இப்போ இத்தனை ஜென்மங்கள் எடுத்து நம்ம மனுஷ ரூபத்துக்கு வந்துட்டு திருப்பியும் ஸ்கொயர் ஒன்னுக்கு போற மாதிரி நம்ம ஒரு மனுஷ ரூபத்துல இருந்துட்டு மிருகத்தனமா நடந்துக்கும் போது ஒருத்தங்க, அப்போ அவங்களுக்கு என்ன பிறவி அடுத்தது கிடைக்கும்னா ஆப்வியஸா மிருக பிறவிதான் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுது. கருட புராணத்துல ரொம்ப டீட்டெயிலா இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு, அதாவது 26 நினைக்கிற ஹெல்லிஷ் பிளானட்ஸ், மொத்தம் நரகலோகங்கள்லயே 26 வகைகள் இருக்கு. யம தர்மராஜா கீழே இதெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஒவ்வொரு பனிஷ்மெண்ட், பெண்களோட தவறா நடந்துகிட்டா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், குடி போதை பொருட்கள்ல ஈடுபடுறது, அப்புறம் மாமிசம் உண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சின்னுக்கும் ஒவ்வொரு வகையான பாவ செயல்களுக்கும் லிஸ்ட் இருக்கு. நம்ம அந்த லிஸ்ட்டை படிச்சோம்னாலே ஆச்சரியமா இருக்கு, இதுக்கெல்லாமா அப்படின்னு. இப்போ நம்ம நேத்துக்கு நம்ம வகுப்புல பார்த்த மாதிரி மனசாலையோ உடலாலையோ ஒருத்தங்களை வேதனைப்படுத்தும் போது, சொல்லாலையோ வேதனைப்படுத்தும் போது அதுவும் அது வந்து என்னன்னா ஒரு ஹிம்சை தான், அதுவும் பாவம் தான். இப்போ நம்ம அதுக்கு அனுபவிப்போம். கலியுகத்துல வந்து பாவம் வந்து மனசளவுல நினைச்சாலும் அது செயல்ல நம்மளுக்கு விளைவுகளா வராதுன்னு சொல்லப்பட்டாலுமே நம்ம ஏன் மனதளவுல பாவத்தை நினைக்க கூடாதுன்னா, எதை மனதுல நினைக்கிறோமோ அது ஒரு சீடா பீஜமா மாறும்போது, ஒரு விதையா மாறும்போது அந்த பாவத்தை செய்யணுங்கிற ஆசை வருது, அந்த பீஜமா வருதுன்னாலே நம்ம அந்த கர்மாவை செஞ்சுட்டோம்னா அது உடனே அதுக்கு விளைவுகள் நம்ம சந்திக்க நேரிடும் இல்லையா. நம்ம மனசுல நினைக்கிறோம் ஒரு விஷயம், இப்ப மாலை போட்டு பகவானுக்கு வந்து மாலை கோர்த்து ஆஃபர் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ அதுக்கு நமக்கு வாய்ப்பு வருது. அது ஏன்னா நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சக்தி வந்து நம்மளுக்கு, அந்த பிரபஞ்சத்தோட சக்தி ஏற்பாடு பண்ணும், பகவானோட அனுகிரகமும் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு கோயில்ல மாலை கோர்க்கிற வாய்ப்பு கிடைச்சு பகவானுக்கு நம்ம மாலை கோர்த்து இது பண்ணுவோம். சில சமயங்கள்ல நம்ம ஆசைப்பட்ட உடனே பகவானுக்கு ஒரு சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்ட அடுத்த க்ஷணமே நம்மளுக்கு உடனே அந்த சேவை வாய்ப்பு கிடைக்கிறதையும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்ப அந்த மாதிரி நடக்கும்போது எதிர்மறையாவும் நடக்கத்தானே செய்யும். அப்போ ஒரு பாவச் செயல்ல நம்ம மனதால நினைக்கும் போது அது விளைவுகள் கலியுகத்துல இல்லைனாலுமே அந்த நினைப்பு மூலியமா நம்ம அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்க உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த பழக்கம்னா அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஆசை, வாய்ப்பு கிடைச்சா உடனே முயற்சி பண்ணணுங்கிற அந்த உத்வேகம், இதெல்லாம் வரும்போது அந்த பாவச் செயல்ல ஈடுபட வைக்குது. அந்த செயலை செய்யறான், உடனே அவனுக்கு அந்த விளைவுகள் அவன் கணக்குல எழுதப்படுது இல்லையா. அது சில பாவங்கள் உடனே நம்ம விளைவுகளை சந்திக்கிறோம், சில பாவங்களுக்கு வந்து பல ஜென்மங்கள் காத்திருக்கோம், சில பாவங்கள் வந்து ஒரே ஜென்மத்துல ஒரு 30 வருஷம் கழிச்சு, பிறந்து 30 வருஷம் கழிச்சுதான் அந்த விளைவுகளே வருது இல்லையா. சிலதெல்லாம் நம்ம நினைப்போம், என்னடா நான் 30 வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், என் வாழ்க்கையில எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தேன்னு. ஆனா 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அவங்க வாழ்க்கையில அவ்வளோ ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்புறம் திருப்பியும் அது செட்டில் ஆகும்.
அது காரணம் என்னன்னா, எந்த மாமர செடிக்கு அவன் விதை போட்டிருந்தான்னா இல்ல நாத்து நட்டு இருந்தான்னா அது எப்ப வளருமோ அப்பதான் வளரும் இல்லையா? அதுக்குன்னு உண்டான டைம் பீரியட்னு ஒண்ணு இருக்கு. இந்த செடி இத்தனை வருஷம் ஆகும் மரமா இருக்கு, காய் குடுத்து கனி கொடுக்கறதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆகும் அப்படின்னு இருக்கு. 10 வருஷம் 15 வருஷம் இருக்கு. இப்போ ஒருத்தன் வந்து மூங்கில் மரத்தை வச்சுட்டான், இன்னொருத்தன் வேற ஏதோ செடியை வச்சுட்டான். இவனது நல்லா வளர்ந்துச்சு மடமடன்னு ஃபியூ டேஸ்ல. இவனது பார்த்தா வரவே மாட்டேங்குது. ஆனா அவன் நம்பிக்கையோட தண்ணி ஊத்துனான்னு நீங்க அந்த கதை கூட கேட்டிருப்பீங்க. தண்ணி ஊத்திட்டே இருக்கான். அது 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, வரவே இல்லை. ஆனாலும் அவன் நம்பிக்கையை விடல. அப்ப பார்த்தா திடீர்னு முளைக்குது. அந்த நாத்து வருது, உடனே படபடான்னு 10 அடி உயரத்துக்கு அது வளர்ந்து மேலோங்கி நிக்குது. சோ அந்த மாதிரிதான் சில கர்ம பலங்கள் வந்து உடனே நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு காலையில ஒருத்தங்களுக்கு நான் அன்னதானம் பண்ணேன்ட்டு பண்ணிருப்பாங்க. சாயங்காலம் அவங்களுக்கு அது ஒருத்தங்க வீட்டுக்கே வந்து ஏதோ ஒரு கோயில் போனேன் பிரசாதம் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. உடனே நினைப்போம், அட பாத்தியா நான் காலையில ஒரு நல்லது பண்ணோன்னே உடனே எனக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னு நம்மளே கனெக்ட் பண்ணி எல்லாம் நம்ம அதை அனுபவிச்சிருக்கோம், இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்போம். அதே சமயத்துல ஒரு பாவ செயல்ல ஈடுபடும் போது, தவறான செயல் ஈடுபடும் உடனே பதில் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும், தண்டனை கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல பண்ண பாவத்துக்கு தண்டனையே கிடைக்காத மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுனாலதான் மக்கள் வந்து நம்ம அன்னைக்கே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ்ன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கும்போது மக்கள் வந்து அதை அவங்களே அந்த பாவத்துக்கு உண்டான விளைவுகளை அனுபவிச்சிருந்தாலும், இப்போ நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருந்தது, ஒரு ஆள் வந்து 30 பெண்களை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி இருக்கான். 30 பெண்களை அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. வெளியில வந்துட்டு திருப்பியும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்போ இது வந்து லோவஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? அப்போ அவன் தப்பு பண்ணியிருக்கான், பாவம்னு தெரியும், அதுக்கு உண்டான தண்டனையும் கிடைச்சிருது, வெளியில வந்து திருப்பியும் அதே தப்பு பண்றான். அப்ப என்ன லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கும்னு நம்ம சாஸ்திரத்துல படிக்கிறோம் இல்லையா? அப்ப அவன் வந்து திருப்பியும் அந்த தவறை பண்ணும்போது மாட்டிக்கிட்டான் இந்த தடவை. அப்ப பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் இல்லையா? இப்ப சட்டம் வந்து பௌதீக ரீதியான சட்டங்கள் வந்து என்னமோ சொன்னாலுமே பொய் நடக்காததை நடந்த மாதிரியும் நடந்ததை நடக்காத மாதிரியும் சட்டம் திரிச்சு நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனா கர்ம விதிப்படி பகவானோட சட்டத்துக்கு கீழே ஒரு எறும்பு நம்ம கொன்னோம்னா கூட அதுக்கு பிராயச்சித்தத்தை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா? வேற வழி இல்லை. ஏன்னா அந்த புறாவை கொன்னா, புறா குஞ்சுகளை கொண்டான்னா அது குஞ்சு என்ன இத்தினூண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆத்மாவோட சைஸ் எல்லாத்துக்குமே ஒண்ணுதானே இல்லையா? ஆத்மாவோட சைஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. உடல் வேணா வேற லெவல்ல இருக்கலாம், யானைக்கு வந்து பெரிய உடலா இருக்கலாம், எறும்புக்கு குட்டி உடலா இருக்கலாம். ஆனா ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் தானே. எல்லாருமே பகவானோட குழந்தைகள் தானே. அந்த ரீதியில பார்க்கும்போது பகவானுக்கு வந்து என்னோட எறும்பு குழந்தைய நீ துன்புறுத்திட்ட அப்படின்னு சொல்லி அவரு சரி எறும்பு தானேன்னு விட்டுற முடியுமா? அப்ப எறும்புக்கு நியாயம் வராது. அதனால கர்மம்ங்கிறது எல்லாத்துக்கும் சமமாதான் இருக்கு. சரி, நம்ம இவர் பிரபுபாதர் வேற எதை சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம் பொருளுரையில. ஒருவன் பூரண ஞானத்தில் இருக்கும்போது தோன்றிய விளைவுகள், தோன்றாத விளைவுகள் என எல்லாமே எரிக்கப்பட்டு விடுகின்றன. உபே உஹை வைஷ ஏதே தரத் யம்ருதஹ சாத் வஷாதூனி. செயல்களின் பாவ புண்ணியங்கள் இரண்டையும் ஒருவன் வெற்றி கொள்கிறான் என்று வேதம் கூறுகின்றது. சோ எது வந்து சாம்பல் ஆக்கும் அப்படின்னா இந்த ஞானம் தான். சோ இது என்ன அனாலஜி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஞானம்ங்கிற நெருப்பு எதை சாம்பலாக்கும்னா, நீங்க பண்ண போற பாவங்கள், பண்ணின பாவங்கள், பண்ண பாவங்களுக்கு வந்த விளைவுகள், வரப்போற விளைவுகள், இனிமேல் நீங்க பண்ணலான்னு இருக்கிற பாவங்கள், பல வகை பாவத்திலேயே பல தரம் இருக்கு இல்லையா? எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ஜட செயல்களோட விளைவுகளை சாம்பலாக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்ப ஹரிநாம் சாண்டிங் பண்றதும் அதே ப்ராசஸ் தான். அது நம்ம சாண்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பாவம் எல்லாம் போகுதுன்னு சொல்றோம். பட் சாண்டிங்கோட ஸ்ட்ரென்த்ல சரி நம்ம தான் சாண்டிங் பண்றோமே என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது அது ஒரு பெரிய அபராதமா மாறுது. நாமத்துக்கு, ஹரிநாமத்துக்கு நம்ம அபராதம் பண்றோம். நாமமும் ஹரிநாமமும் கிருஷ்ணரும் வேறு கிடையாது. கிருஷ்ணான்னு சொல்லும் போது கிருஷ்ணாவே தான் அது.
நமக்கு பேரு மட்டும்தான் இல்லை, அது கிருஷ்ணாவே தான். ஓகேங்களா? ஸோ ஒரு சைத்தன்ய சரிதாமிரதத்துல இந்த கதை வரும். ஒரு ஆளு, அவருனால ஒரு மாயாவதி, அந்த ஆளுனால வந்து கிருஷ்ணாங்கிற பேரு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான். அவன் வந்து சைத்தன்யா அப்படின்னு 3 முறை சொல்லுவான். பிரம்மான்னு வரும். ஆனா அவனுக்கு வந்து இது வராது, வாயில கிருஷ்ணான்னு வராது. அப்போ ஒரு பக்தர் போய் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இதை பத்தி கேக்குறாரு. ஏன் அப்படி? அவன் சைத்தன்யான்னு 3 முறை சொல்றான், பிரம்மான்னு கூட வருது, பிரம்மம் வருது, பரமாத்மா வருது, ஆனா அவன வாயில இருந்து கிருஷ்ணான்னு வரமாட்டேங்குதே, ஏன்? ஏன்னா கிருஷ்ணான்னு வந்தாதானே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஒருத்தர் உச்சாடனம் பண்ண முடியும். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, அவன் வந்து மாயாவதி, அதனால அவனுக்கு வந்து கிருஷ்ணாங்கிற நாமம் வாயில வராது. நம்ம வந்து அபராதம் பண்ணிட்டோம்னா, பக்தருக்கோ பகவானுக்கோ அபராதம் பண்ணிட்டோம்னா வாயில நம்மளுக்கு கிருஷ்ண நாமமே வராதான், கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டாங்களாம். அப்ப அவன் சொல்லாத காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு முறை ஜாரிகண்ட் அப்படின்னு ஒரு காட்டுக்கு போகும்போது பலபத்ர பட்டாச்சாரியாரும் கூட போயிருப்பாரு சைத்தன்ய மகாபிரபு போகும்போது. அப்ப இவர் ஹரே கிருஷ்ண நாமத்தை எப்பவுமே சங்கீர்த்தனா பாடிட்டே தான் இருப்பாரா. அப்ப அங்க இருந்த அனிமல்ஸ் எல்லாம், ஃபாரஸ்ட் அனிமல்ஸ், புலி, அப்புறம் மான், இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருச்சான். அவங்களோட ஆக்சுவலா ஒரு உடல் ரீதியா பார்த்தா மானை அடிச்சு சாப்பிட்றதுதான் புலி இல்லையா. ஆனா இந்த ஹரிநாமத்தை கேட்ட உடனேயும், அதுவும் சைத்தன்ய மகாபிரபு வாயிலிருந்து கேட்கவும், சைத்தன்ய மகாபிரபு அப்படியே தொட்டுட்டு போறாரு, அப்படி பண்ணவும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அந்த பக்தி வந்துருச்சான். சோ அந்த புலியும் அந்த மானும் கட்டி பிடிச்சிட்டு டான்ஸே ஆடுதான். கிருஷ்ணான்னு சொல்லணுன்னே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுதுங்களாம். புலி, மானு, மயில், என்னென்ன அனிமல்ஸ் அந்த இடத்துல இருக்கோ அவர் கடந்து வரும்போது அதை வந்து பலபத்ர பட்டாச்சாரியார் விட்னஸ் பண்ணிட்டு அவரு ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு மற்ற பக்தர்கள் கிட்ட, நானே என் கண்ணால பார்த்தேன், மிருகங்கள் வந்து கிருஷ்ணான்னு சொல்லுச்சு, பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லவும் சொல்லு அப்படின்னு சொல்லவும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அப்கோர்ஸ் அந்த சாண்டிங்ல வந்து பவர் இருக்கு. அதே மாதிரி ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம அதை கேட்கும் போது அந்த குருவோட பியூரிட்டி, இந்த ஆச்சாரியார்கிட்ட இருந்த அந்த சுத்தம், பரிசுத்தம், தூய்மை, ஏன்னா அவங்க சுத்த சத்வால இருந்து பக்தி பண்றதுனால அவங்க சொல்ற உபதேசங்களை நம்ம கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதனோட எஃபெக்ட் நமக்கு இருக்கும் பாசிட்டிவா இல்லையா. இப்ப பிரபுபாதரை வந்து நம்ம பார்த்தது கிடையாது, கேட்டதுதான் இல்லையா. அவர் சொல்ற லெக்சர்ஸ் கேட்கிறோம், அவர் எழுதின மொழிபெயர்ப்பு பொருளுரை படிக்கிறோம். அதனோட தாக்கமே இவ்வளோ இருந்தா, அவரை பார்த்து நேர்ல அவருக்கு சேவை செஞ்சிருந்தா எவ்வளவு தாக்கம் இருந்திருக்கும். ஆனா அவர் என்ன மாதிரி எந்த வித்தியாசமும் இல்லை, எனக்கும் என்னோட எழுத்துக்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அதேதான் பகவான் கிருஷ்ணரும் சொல்றாரு, எனக்கும் என்னோட நாமத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. எப்ப நாமம் வேற கிருஷ்ணரோட ரூபம் வேறன்னு பாக்குறானோ அவனால எனக்கு என் மேல பக்தி பண்ண முடியாது, அவன் பகவத பிரேமைய அடைய முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுதான் அந்த ஞான தீபம். நம்மளுக்கு அந்த ஆன்மீக ஞானத்தை வளர்த்துக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாவ செயல்கள் குறையும். நம்மளோட நோக்கம் அது கிடையாது, பாவ விளைவுகள் இருந்து வரணும் அதெல்லாம் கிடையாது. இந்த கலியுகத்துல வந்து யஜ்யம் பண்ண சொன்னாலோ, தபஸ்யா பண்ண சொன்னாலோ, தானம் பண்ண சொன்னாலோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலியுகத்துல யாரும் உட்காந்து பண்ண போறது கிடையாது இல்லையா. ஏதோ ஒரு சிலர் பண்ணலாமா இருக்கும், ஆனா எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. ஆனா ஹரிநாமத்தை யாரு வேணாலும் சொல்லலாம் இல்லையா. அப்ப நம்மனால முயற்சி, நம்மனால முடிஞ்சது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத்தவங்கள நம்ம மட்டும் இல்லாம மத்தவங்களையும் ஹரிநாமத்தை சொல்ல வைக்கிறது தான் இல்லையா. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க சொல்ற பலனும் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரிதான், அவங்க சேல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுற மாதிரி. அஃப்கோர்ஸ் நம்ம அதை எதிர்பார்த்து பண்றது இல்லை, பட் அது ஒரு சைடு பெனிஃபிட் தான். ஓகே சரி, நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா 36th ஸ்லோகா 37th ஸ்லோகா 2 பார்த்தோம் பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல. 36வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி பரவாயில்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த படகுல ஏறிக்கோ. இது என்ன படகுன்னா உன்னத அறிவு அப்படிங்கிற ஒரு படகு. அதுல ஏறிட்டேன்னா இந்த துன்பம்ங்கிற பெருங்கடலை நீ கடந்து வந்துடலாம்
அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த ஞானம் தான் நம்மளுக்கு முக்தியை கொடுக்கும் இல்லையா? இப்ப ஞானம் வேணுமா அப்படின்னா பக்தி ஞானம், அந்த ஞானிகள் பண்ற அந்த ஞானம் இல்ல, வெறும் பிரம்ம ஞானத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எல்லாத்துக்கும் தெரியணும், அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பிரம்ம ஞானம் வேணும், ஆத்ம ஞானம் வேணும். நான் ஆத்மா, பகவான் பரமாத்மா, எனக்கும் அவருக்குள்ள உறவு இதுதான், ஜீவேர ஸ்வரூபகாய கிருஷ்ணர் நித்தியதாசா, இதுதான் எங்களுக்குள்ள உறவு, எல்லாருமே பகவானோட குழந்தைங்க, எல்லாருமே எல்லாத்தையும் நம்ம சமமா பார்க்கணும், பண்டித சமதர்ஷனக அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நம்மளுக்கு வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கு முயற்சி செய்யணும் செகண்ட். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண ஆரம்பிச்சு அததான் வழிமுறையா, வாழ்க்கையோட நடைமுறையா நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். ஸோ கிருஷ்ண உணர்வு என்னும் படகு மிக எளியதும் மிக சிறந்ததும் ஆகும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லியிருக்காரு பொருளுரையில. அடுத்த ஸ்லோகத்துல வந்து அந்த ஞான நெருப்பு இருந்ததுன்னா போதும், பகவத் ஞானம் நெருப்புங்கிறது இருந்ததுன்னா என்ன பண்ணும், எப்படி வந்து ஒரு சாதாரண நெருப்பு ஒரு விறகு சாம்பலாக்குதோ அதே போல அந்த ஞானம்ங்கிற பக்தி ஞானம்ங்கிற நெருப்பு எதை சாம்பலாக்கும், பாவ விளைவுகளை, அந்த பாவத்தை நம்ம செஞ்சது எப்பவோ செஞ்சிருந்தாலும் சரி, இனிமேல் செய்ய போனாலும் சரி, செஞ்சதுக்கு இப்ப அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அந்த பாவத்தோட கண்டிஷன் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே அந்த ஞான நெருப்புல அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம், நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஆல் க்ளோரிஸ் டு த அசெம்பிள் டிவோட்டீஸ். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?